எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டு ஒரு வீடியோ போடணும். உன் சேனல்ல நான் பேசிக்கிறேன். என்ன ஒரே ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. என்னதான்னு சொல்லி நான் கேட்குறேன். அத சொல்ல மாட்றாங்க. சரி இன்னைக்கு வந்து அவங்களோட பர்த்டே. சரி அவங்க ஆசைப்பட்ட மாரி அந்த ஒரு வீடியோ என்னதான் பேசுறாங்களோ பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னன்னு சொல்லி நீங்களே கேளுங்க கொஞ்சம். என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் படித்தது பட்டுக்கோட்டையில். பெத்லஹேம் ஹோம் ஃபார் சில்ட்ரன் சொல்லிட்டு ஹாஸ்டலில் வளர்ந்து அங்கேருந்து சென்ட் இசபெல்லா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தது. அப்போ இங்கே வளர்ந்ததில் இருக்கிற என்னோட நண்பர்களும் அப்போ ஸ்கூல் காலத்தில் இருக்கிற நண்பர்களையும் எனக்கு இப்போ பார்க்கணும், அவங்கக்கிட்ட கான்டாக்ட் வச்சு இப்போ பேசணும்னு ஒரு ஆசை. எப்படின்னா அப்போ சோசியல் மீடியா இல்லாத காலம். இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதால என் பொண்ணோட சேனல் மூலமாக எனக்கு யாராவது நண்பர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்களா, அவங்கள்ட்ட நான் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதேமாரி நான் ட்ரைனிங் படிக்கும்போதும் மயிலாப்பூரில் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் தான் அப்போ படித்தோம். கிண்டர் கார்டன் ஸ்கூலில் படித்தோம். சோழிங்கநல்லூர் ஹாஸ்டலு. அந்த காலகட்டத்தில் என் கூட மைதிலி, கவிதா, திண்டுக்கல்லில் காந்தி கிராமத்துலேருந்து 2 பேர், நிறைய பேர் படித்தாங்க. எல்லோரும் மறந்துட்டோம். இப்போ என்ன அடையாளம் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா, என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பேர்லாம் சொல்லுமா? யார் யார் பேரு? சின்ன வயசுல வளர்ந்ததுல வந்து நாகம்மாள் ஹாஸ்டல்ல பெங்களூரு, சாந்தகுமாரி செகந்திராபாத்து, வந்து திருச்சியில சுமதி, லால்குடியில சிரோன்மணி, கஸ்தூரி. அப்போ அந்த ஏஜில் 2 பசங்க எங்கள் பீரியடில், ராஜப்பா மணிவாசகன் சொல்லி 2 பசங்க தான். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த லேடிஸ் மட்டும் நாங்கள் அப்படியே ஒரே ஜானர். பெரிய விஜயா, நான் சின்ன விஜயா. எங்கள் ஹாஸ்டலில் விஜயா என் பேர், எங்கள் ஹாஸ்டல் நேமு. இப்போ வீட்டில் கூப்பிட்றதா குறைஞ்சிது. அப்போ 2 விஜயா இருக்கும். அப்போ பெரிய விஜயா, சின்ன விஜயாங்கிறது என்ன, சின்ன விஜயான்னு தான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க. அந்த ஒரு இது அங்கே ட்ரைனிங்ல இந்த பசங்கள்லாம் நிறையா. அவங்க அப்போல்லாம் நல்ல ஏஜ் தானே. இப்போ 19, 20 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. எல்லாருக்கும் 18 வயசு இருக்கும். அப்போ நிறைய மறந்துட்டேம்மா. நான் நிறைய பேர் மறந்துட்டேன். நான் நினைவில் இருக்கிறது மைதிலி, கவிதா, காந்தி கிராமம். என் கூட நல்லா க்ளோஸாக பேசு. இந்த கவிதா நல்லா பரதநாட்டியம் ஆடுவாங்க. சரி பின்ன அவ்வளவுதானே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது யாருக்காவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க அம்மாவோட ஒரு சின்ன ஆசை. எனக்கே வந்து என்னம்மா இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நான் சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணேன். இல்லம்மா எனக்கு ரொம்ப ஆசைமா, இதை நான் பேசுறேன்னு சொல்லி கேட்டாங்க. சரி அவங்க பிறந்த நாள் அதுவுமா, சரி ஒரு சின்ன சந்தோஷம்ன்றனால இந்த வீடியோ போடுறேன். நம்பர் கொடுக்குறேன், நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில ரூபி ரமணி மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் தெரிஞ்சு என்ன கான்டாக்ட் பண்ணீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹாஸ்டலுக்கு ஒரு நாள் போவோம். எனக்கு அப்படியே ஒரு ஆசை இருக்கு. பாய் சொல்லிக்கிறேன்.